ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபார்ம் டீச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நிறையா ஃபார்மசி ப்ரொஃபஷனுக்கு தேவையான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, ஃபார்மசி ப்ரொஃபஷன், அதாவது பிஃபார்ம் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ஸ் வந்து நம்ம காலேஜுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி நமக்கு வந்து அந்த கோர்ஸோட அவுட்லைன் எப்படி இருக்கும், அந்த கோர்ஸ் நம்ம வந்து எப்படி கிளியர் பண்ணணும், அந்த கோர்ஸில் என்னென்னலாம் ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது வந்து பேஸ்ட் ஆன் பிசிஐ நார்ம்ஸ் படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிசிஏவோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்க கொடுக்குற ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு பிசிஐன்னு டைப் பண்ணுங்க. பிசிஐ, அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, pci.government.in அப்படிங்கிறது தான் அவங்களோட வெப்சைட்டு. அதை ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் அதிலே கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஃபைனல் ஸ்கீம் அண்ட் சிலபஸ் ஃபார் பிஃபார்ம் கோர்ஸ் இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் 2016 to 17 அகாடமிக் செஷன். அதாவது 2016-17 இருந்து அதுக்கு அடுத்து வர எல்லாத்துக்குமே வந்து இந்த இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பிஃபார்முக்கு கொடுத்துருக்குற ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா படி வந்து பிஃபார்ம் கொடுத்துருக்க ரூல்ஸ். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 189 பக்கம் இருக்கும். அதாவது என்னன்னா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து சிலபஸ்ல இருந்து பிஃபார்ம் கோர்ஸோட அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். இந்த வீடியோ நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது என்னன்னா, இந்த கோர்ஸோட அவுட்லைன் மட்டும்தான், அதாவது பிஃபார்ம் கோர்ஸோட அவுட்லைன் மட்டும்தான். அதாவது பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிஃபார்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா பயாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கோர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 8 செமஸ்டர்ஸ் வந்து இருக்கும். 4 வருஷம் கோர்ஸு, 8 செமஸ்டர் இருக்கும். இதுவே லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறது டிஃபார்ம் முடிச்சுட்டு, அதாவது 12th வரைக்கும் படிக்காமல் அதை 12th முடிச்சுட்டு டிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து அவங்க செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6 செமஸ்டர்ஸ் 2 இயர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து மீடியம். ஒர்க்கிங் டேஸ் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ், இது வந்து மேஜரான ஒன்று. ஒரு பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 80% அட்டண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதாவது 100 நாள் ஒர்க்கிங் டே அப்படின்னா அதில் வந்து 80% அட்டண்டன்ஸ் வந்து கம்பல்சரி. அதாவது 100 நாள் ஒர்க்கிங் டேல 80 நாள் காலேஜுக்கு வந்து அவங்க கம்பல்சரி வந்திருக்கணும். போத் தியரியும் இருக்கும், ப்ராக்டிக்கலும் இருக்கும். இந்த ரெண்டுலையுமே வந்து 80% இருந்தால் மட்டும்தான் அவங்க எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அலௌடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% மினிமம் வந்து அட்டண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அவங்க, ப்ராக்டிக்கலுக்கும் தியரிக்கும். ஓகே, இப்போ கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியில் வந்துட்டு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 செமஸ்டர்ஸ் வரும். 8 செமஸ்டர்லையுமே வந்து வேறு சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது, இன்னொன்று நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி காமனாக கொடுத்துருப்பாங்க. நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க. அதாவது நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படின்னா யூனிவர்சிட்டியிலேருந்து கொஸ்டின் பேப்பர் வராது. அவங்க நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படின்னா யூனிவர்சிட்டியில இருந்து கொஸ்டின் பேப்பர் வராது. அந்தந்த காலேஜஸ்லேயே வந்துட்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிப்பாங்க. இதே யூனிவர்சிட்டி பேப்பர் அப்படின்னா யூனிவர்சிட்டியில இருந்து கொஸ்டின் பேப்பர் வரும். யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம மார்க் எல்லாமே வந்து இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டருக்கும் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செமஸ்டர்லையும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி 4th செமஸ்டருக்கு, 5th செமஸ்டருக்கு, அப்புறம் 6th, அப்புறம் 7th, அப்புறம் 8th. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டருக்கு மட்டும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து கிடையாது. ஆனால் ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ணுவோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரியாக இருக்கும். 2 சப்ஜெக்ட் வந்து யூனிவர்சிட்டி பேப்பர் கம்பல்சரியாக இருக்கும். அது போக இன்னும் 2 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எலக்டட் சப்ஜெக்ட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த கீழே ஒரு 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 8 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நீங்கள் ஏதாவது 2 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜிங்கிறது கம்பல்சரி எழுதணும். சோசியல் அண்ட் ப்ரிவென்டிவ் பார்மசிங்கிறது கம்பல்சரி எழுதணும். மற்ற சப்ஜெக்ட் இந்த பார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி சயின்ஸ், பார்மகோ விஜிலன்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏதாவது 2 சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அது போக ப்ராஜெக்ட் ஒரு இருக்கும். இதுதான் வந்து ஃபைனல் இயரில் பொறுத்த வரைக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டருக்கும் சேர்த்து வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 209 கிரெடிட் ஸ்கோர் வந்து காமனாக வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி குரூப் எடுத்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 211 கிரெடிட் பாயிண்ட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து 212 வந்து இருக்கணும் அவங்களோட கிரெடிட் பாயிண்ட். இவ்வளோ இது வந்து அவங்க எடுத்தாதான் வந்து குவாலிஃபைடு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, எக்ஸாமினேஷன் எழுதுறத வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கு தான் வந்து போர்டு எக்ஸாம், அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் வந்து 75 மார்க் தான் எழுதுவீங்க. அது போக 25 மார்க் வந்து இன்டர்னல் மார்க் வந்து காலேஜில் இருந்து வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து போட்டு கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த 25 மார்க் இன்டர்னல் மார்க்கு ப்ளஸ் வந்து எண்ட் செமஸ்டர் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து நீங்கள் வந்து 50% மார்க் எடுக்கணும். அதாவது 75 மார்க் வந்து இன்டர்னல், 75 மார்க் வந்து உங்களுக்கு தியரி எழுதுறீங்க, 25 மார்க் இன்டர்னல். அப்படிங்கிறப்ப ரெண்டையும் சேர்த்து நீங்கள் 50 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ். அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் வந்து ப்ராக்டிக்கலுக்கும் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து எப்படி போடுவாங்க, எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்டர்னல் மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க் வந்து இன்டர்னல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தியரிக்கு வந்து 25 மார்க் வந்து இன்டர்னல். அந்த 25 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா செஷனல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த செஷனல் எக்ஸாமுக்கு 15 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்டினியூஸ் மோட்னு சொல்லிட்டு 10 மார்க் கொடுப்பாங்க. இந்த செஷனல் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செமஸ்டர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதாவது காலேஜுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 2 months ஒன்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 30 மார்க்குக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல எடுக்கிற மார்க்கு 15 மார்க்குக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. அந்த மார்க் வந்து 15 மார்க்குக்கும், அப்புறம் கண்டினியூஸ் மோடுன்னு சொல்றீங்களா, அந்த கண்டினியூஸ் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது கீழே கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ வந்து கண்டினியூஸ் மோடுக்கு வந்து எப்படி மார்க் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். கண்டினியூஸ் மோடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த 10 மார்க் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கண்டினியூஸ் மோட்ல வந்து தியரிக்கு வந்து 10 மார்க் கண்டினியூஸ் மோட் போடுவாங்க, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 5 மார்க் கண்டினியூஸ் மோட்னு சொல்லலாம். அது எப்படி பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் வந்து உங்களோட அட்டர்னன்ஸ், அதாவது 80% அட்டர்னன்ஸ் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு, அதாவது நீங்கள் வந்து லெஸ் தென் 80% அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது எக்ஸாமினேஷனுக்கு. 80 to 84 வச்சிருந்தீங்க அப்படின்னா 0.5 மார்க் 2 மார்க்குக்கு. அதே மாதிரி 85 89 இருந்தீங்கன்னா 1 மார்க்கு, 95 100 இருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்கு. அந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலுக்கு. அதே மாதிரி தியரிக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 80னா எலிஜிபிள் கிடையாது. 80 to 84னா 1 மார்க்கு, 95 to 100 அப்படின்னா 4 மார்க்கு. இந்த மாதிரி வந்து 4 மார்க் வந்து உங்களுக்கு அட்டர்னன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு மார்க், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிஸ், அசைன்மெண்ட்டு, அப்புறம் ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறது, அப்புறம் ஃபீல்டு ஒர்க்கு, அப்புறம் குரூப் டிஸ்கஷன், செமினார், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து 3 மார்க். அப்போ 4 3 7 மார்க் ஆச்சா. அது போக ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கூட எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்சார்ஜ் இருக்காங்கல்ல அவங்க கூட நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்க ஒபீடியண்டா இருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி 3 மார்க். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் வந்து கண்டினியூஸ் மோட்ல உங்களுக்கு இன்டர்னல் மார்க், அதாவது 15 மார்க் வந்து செஷனல் எக்ஸாம்ல எடுத்த மார்க், ப்ளஸ் வந்து 10 மார்க் வந்து கண்டினியூஸ் மோட்ல எடுத்த மார்க். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு 25 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுதாமலே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படிங்கிறப்போ நீங்க எக்ஸாமினேஷன்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் வைப்பாங்கல்ல, அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு ஃபேக்கல்ட்டிஸ் கொடுக்குற ஒர்க்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்டர்னலில் மேக்ஸிமம் மார்க் 25 மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போக நீங்கள் 75 மார்க்குக்கு 25 மார்க் எடுத்தாலே பாஸ் ஆகிடலாம். அப்படி இருப்போ நீங்கள் ஈஸியாக வந்து பிஃபார்ம் வந்து குவாலிஃபை ஆக முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷனல் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் பேப்பருக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின், 5 2 மார்க் கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின், அது போக வந்து 2 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க 30 மார்க்குக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சிஸ்க்கு வந்து 10 மார்க்கு, எக்ஸ்பெரிமெண்டலுக்கு வந்து 25 மார்க்கு, அப்புறம் வைவாவுக்கு வந்து 5 மார்க், மொத்தம் வந்து 40 மார்க். இந்த மாதிரி தான் வந்து செஷன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் பி டிக்ளேர்டு பாஸ் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும், அதாவது ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் இன்டர்னலோட சேர்த்து அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பிஃபார்ம் கொடுத்த வரைக்கும் பாஸ் ஆக முடியாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் வந்து ஓரளவுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ரெகுலராக காலேஜுக்கு லீவ் போடாமல் வந்துட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டு செஷன் எக்ஸாம் நல்லா எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 25 மார்க் வந்துடும்.
அது போக வந்து 75 மார்க் 25 மார்க் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க, அதாவது 50% எடுக்க முடியல உங்களால் ரெண்டையும் சேர்த்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து அட்டம் எழுதுவீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத் அப்போ வந்து இன்டர்னல் வந்து இன்னொரு தடவை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே போன செமஸ்டர் எழுதுறீங்களா அந்த இன்டர்னலையும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாமுக்குமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து இந்த சப்ஜெக்ட் இன்சார்ஜ் வந்து வைக்க முடியும். என்ன அப்படின்னா நீங்கள் ஒருவேளை செஷன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகலை, கம்மியாக மார்க் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்தந்த சப்ஜெக்ட் இன்சார்ஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வச்சு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷனை வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து 75 மார்க்குக்கு வந்து பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாங் ஆன்சர்ஸ் அதாவது 10 மார்க் கொஸ்டின் 2 இருக்கும், 5 மார்க் கொஸ்டின் வந்து 7 இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ்லாம் இருக்கும். நீங்கள் 7 கொஸ்டினுக்கு 9 கொஸ்டினுக்கு 7 எழுதுனா போதும், 3க்கு 2 எழுதுனா போதும். 2 மார்க் கொஸ்டின் மட்டும் வந்து சாய்ஸஸ் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அகாடமிக் ப்ரோக்ரஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபிஃபார்மை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிரேக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்புறம் செகண்ட் இயர் இந்த 2 இயர்லையும் எந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு அவனால வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து எலிஜிபிள் ஆகிட்டே வருவாங்க. எல்லா எக்ஸாமுமே வந்து அவங்க எழுதுறதுக்கு வந்து அப்ளிகபிள். ஆனால் அவங்க ஒரு வேளை ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லையும் செகண்ட் செமஸ்டர்லையும் ஏதாவது ஒரு அரியர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 இயர்லையும் அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லையும் 2வது செமஸ்டர்லையும் அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களால 5th செமஸ்டர் வந்து என்ட்ரி ஆக முடியும். அதாவது தேர்ட் இயர் வந்து அவங்களால என்ட்ரி ஆக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லையும் ஏதாவது அரியர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஃபைனல் இயர் அதாவது 7th செமஸ்டர் வந்து எழுத முடியாது. அப்போ 2 வருஷத்துல உள்ள ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல உள்ள எல்லா சப்ஜெக்டையும் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயரே வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து நீங்க வந்து அரியர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த செமஸ்டர்ல உள்ளதை மேக்ஸிமம் சீக்கிரமா வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு வந்து அலௌடு. ஆனா அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் மட்டும் எலிஜிபிள் இல்லாம ஆயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டர் வரைக்கும் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நீங்க வந்து 6th செமஸ்டர் வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு அரியருமே இல்லை, அதாவது நீங்க வந்து 4th செமஸ்டர் வரைக்கும் எந்த அரியருமே இல்லை அப்படின்னா உங்களை வந்து 8th செமஸ்டர் வரைக்கும் எக்ஸாமினேஷன் அலோவ் பண்ண விடுவாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க 6th செமஸ்டர் வரைக்கும் எந்த அரியருமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது நீங்க வந்து 6வது செமஸ்டர் வரைக்கும் 3 வருஷம் ஃபுல்லா வந்துட்டு எந்த அரியருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் உங்களால கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து காலேஜ்ல வந்து வாங்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8th செமஸ்டரையும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து வரும். இதுதான் வந்து அந்த இது பிசிஏவோட ரூல்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரேடிங் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா லெஸ் தென் 50% அப்படின்னா ஃபெயில் எஃப் கிரேடு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், பேர், குட், எக்ஸலண்ட் இந்த மாதிரி வந்து வேற வேற கிரேடிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் இயரில் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களா, அந்த ஃபைனல் இயரோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குரூப் ப்ராஜெக்டாக இருக்கலாம். அந்த குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி மார்க் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் வந்து 2 விஷயத்தை பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் புக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த தீசிஸுக்கும் ப்ளஸ் வந்து எவாலுவேஷன் ஆஃப் ப்ரெசன்டேஷன் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் வந்து 2 விதமாக மார்க் கொடுப்பாங்க. மொத்தம் வந்து 150 மார்க். அதில் வந்து 75 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புக்குக்கு, அதுக்கப்புறம் 75 மார்க் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு. அப்போ நீங்க குரூப் ப்ராஜெக்ட் தானே பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த 75 மார்க்கு எடுக்கிற மார்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈவனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து போட்டுருவாங்க. ஒரு குரூப்ல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு ஒரே மார்க் போட்டுருவாங்க. ஆனா இந்த ப்ரெசன்டேஷனுக்கு 75 மார்க் கொடுக்குறாங்களா அதுல வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டிஃபர் ஆகும். எப்படி ப்ரெசன்டேஷன் பண்றாங்க, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ப்ரெசன்டேஷன் ஒர்க்கு, அப்புறம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது பேஸ் பண்ணி வந்து மார்க் கம்மியாகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்டுமே, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அதாவது இன்டர்ன்ஷிப் அப்படிம்பாங்க, இதுவுமே வந்து பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்குது. அது வந்து டிசைரபிள் தான். என்ன சொன்னா கம்பல்சரின்னு கிடையாது. ஆனால் நிறைய காலேஜஸ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து அனுப்புறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 150 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 150 ஹவர்ஸ் அப்படிங்கிறது
20 டேஸ் கிட்ட வந்து வரும். அப்படிங்கிறப்போ அது வந்து வேற வேற ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு 7th செமஸ்டரில் ஒன்று வரும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி படித்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணி ஒரு 25 பேஜஸ்க்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து